Hello student, applications of matrices and determinants, exercise 1.5, question number 4. A boy is walking along the path y equal ax square plus bx plus c through the points minus 6, 8, minus 2, 12, 3, 8. Along the path அப்படின்னா வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பில் இருக்கும். இதில் அவருடைய ஃப்ரெண்டு வந்து பிங்கிற பாயிண்ட் 7,16ங்கிற பாயிண்டில் எங்கேயே நிற்கிறாரு. இதில் இவன் இந்த பாத்து வழியாக நடந்து போகிறார். இந்த பாத்து வழியாக நடந்து போகிறதுக்கு அதுக்கான பாதை வந்து பாதை ஒய் ஈக்குவல் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இந்த பாதை வழியாக நடந்து போய் அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாரா, மீட் பண்ண மாட்டாரா, இதுதான் கொஸ்டின். மீட் பண்ணணும் அப்படின்னா வந்து எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேமாக வந்தால் அந்த பி ஆஃப் 7,16ங்கிற பாயிண்ட் வந்து அந்த கர்வில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேமாக இல்லை அப்படின்னா இந்த கர்வை விட்டு அந்த பாயிண்ட்ஸ் விலகி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவரால் மீட் பண்ண முடியாது. இந்த கர்வுக்கு அன்னோன் சொல்யூஷனாக த்ரீ சொல்யூஷன் இருக்குது, ஏ பி சி. இந்த அன்னோன் சொல்யூஷனை நம்ம ஃபைன் பண்ணால் மட்டும்தான் அந்த பாயிண்ட் வந்து அந்த கர்வில் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஃபைன் பண்ண முடியும். இப்போ இந்த அன்னோன் சொல்யூஷனை ஃபைன் பண்ணுறதுக்கு இங்கே நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் அந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். ஒய் ஈக்குவல் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சியை மாற்றி வைக்கலாம். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் ஒய். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து -6, 8 அட் -6, 8. இது எக்ஸு, இது ஒய். ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 36a -6b ப்ளஸ் சி ஈக்குவல் 8. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் அட் -2, 12. இதை அப்ளை பண்ணால் 4a -2b ப்ளஸ் சி ஈக்குவல் 12. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. தேர்ட் பாயிண்ட் 3, 8. 9a ப்ளஸ் 3b ப்ளஸ் சி ஈக்குவல் 8. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இந்த காசியன் எலிமினேஷன் மெத்தடை பேஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. காசியன் எலிமினேஷன் மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணணும். காசியன் எலிமினேஷன் மெத்தட்னாவே த ஃபர்ஸ்ட் டயகனல் மேட்ரிக்ஸ், அதாவது ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட், இதுக்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்பெல்லாம் நம்ம ஜீரோவாக மாற்றணும். ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் கொண்டு வந்தோன்னா நமக்கு காசியன் எலிமினேஷன் மெத்தட்னாவே ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட், இது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்பெல்லாம் ஜீரோவாக மாற்றணும். அதில் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒன்றா இங்கே வந்து இல்லை. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டும் ஒன்றா இல்லை, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டும் ஒன்றா இல்லை. அப்போ எதையுமே நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு ரிமைனிங் உள்ள கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்பெல்லாம் நம்ம ஜீரோ மாற்றிடலாம். ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் நம்ம வந்து ஜீரோவாக மாற்றிடலாம். அப்போனா ஃபஸ்ட் ரோவில் எந்த ப்ராசஸிங் நடக்காது, செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் ப்ராசஸிங் நடக்குது. R2 implies R2 implies 9R2 minus R1. R3 implies 4R3 minus R1. ஃபஸ்ட் ரோவில் எந்த ப்ராசஸிங் நடக்கலை, ஃபஸ்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணியாச்சு. செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் ப்ராசஸிங் நடக்குது. ரஃப் ஒர்க்கு நம்ம சைடில் எழுதலாம். R2 implies 9R2 minus R1. 9R2 R2வை 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 minus 18 9 minus 108. R1 மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா -36 6 -1 -8.
இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 -12 8 -100. இங்கே -116 வரும். -116. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்திருக்குன்னா R2ல் நடந்திருக்குது. அப்போ இதை R2ல் ரைட் பண்ணிடலாம். 0 -12 8 -116. நெக்ஸ்ட்டு R3 implies 4R3 minus R1. 4R3. R3யை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். 36 12 4 32 minus R1. R1 மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -36 6 -1 -8. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 18 3 24. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3. இப்போ R3யில் அதை ரைட் பண்ணிடலாம். 0 18 3 24. நெக்ஸ்ட்டு R2வை 4ஆலையும் R3யை 3ஆலையும் டிவைட் பண்ணிடலாம். R2 implies 1 divided by 4 R2. R3 implies 1 divided by 3 R3. R2வை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 0 -3 2 -29. R3யை 3ஆல் டிவைட் பண்ணால் 0 6 1 8. செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக 0வாக மாற்றணும். ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக 0வாக மாற்றிட்டோம். இப்போ செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு கீழே உள்ள எலமெண்ட்ஸை 0வாக மாற்ற போகிறோம். அப்போனா R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங் நடக்காது. R3யில் மட்டும் ப்ராசஸிங் நடக்குது. அப்போ R1ஐயும் R2ஐயும் அப்படி ரைட் பண்ணிடலாம். R3யை 0வாக மாற்றுறதுக்கு R3 implies R3 + 2R2. ரக்கு இருக்க சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R3 implies R3 + 2R2. R3 அப்படி ரைட் பண்ணிடலாம். R3யில் 0 6 1 8. R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். 0 -6 4 -58. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 0 5 -50. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்திருக்குன்னா R3யில். அப்போ R3யில் இதை ரைட் பண்ணிக்கலாம். 0 0 5 -50. இப்போ இங்கே இது A, இது B, இது C, இது கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ். இப்போ நம்ம ரைட் பண்ணிடலாம். 5C ஈக்குவல் -50. காசியன் எலிமினேஷன் மெத்தட்னாவே ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். இது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நமக்கு 0வாக வந்திருக்கணும். அதாவது ரோ எச்லான் ஃபார்மெட்டில் இருக்கணும். இப்போ இது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக 0 வந்திருக்கணும். இந்த இடத்துல நமக்கு வந்து 0 வரணும். கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நமக்கு 0 வந்துருச்சு. இப்போ ரோ எச்லான் ஃபார்மெட்டில் நம்ம கொண்டு வந்துட்டோம். காசியன் எலிமினேஷன் மெத்தடில் இருக்குது. நமக்கு தேவையான அன்னோன் சொல்யூஷன் A, B, Cக்கான வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணிடலாம். அப்போ 5C - 50. இதை டிவைட் பண்ணனா 15 is 5 10 5s are 50. C ஈக்குவல் -10. நெக்ஸ்ட் அடுத்தது இது A, இது B, இது C, அது கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போனா -3B +2 Cக்கான வேல்யூ -10 ஈக்குவல் -29. -3B இந்த சைடு இருக்கட்டும், அங்கே -29 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -20 கிடைக்கும். -20 அந்த சைடு கொண்டு போனால் +20 மாறிடும். இப்போ -3B ஈக்குவல் -29லேருந்து 20 போயிடுச்சுன்னா -9. இந்த மைனஸையும் டிவைட் பண்ணிடலாம். 3 டேபிளால் டிவைட் பண்ணால் நமக்கு பியினுடைய வேல்யூ 3 கிடைக்குது.
நெக்ஸ்ட்டு இது ஏ, இது பி, இது சி. இப்போ நான் 36A மைனஸ் 6B மைனஸ் 6Bக்கு போகலாம் 3 ப்ளஸ் சி கிடைக்கும். ப்ளஸ் சிக்கு போகலாம் நமக்கு சிக்கு போகலாம் நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ -10 ஈக்குவல் 8. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 36A மைனஸ் 16 அந்த சைடு மாற்றிடலாம், இங்கே உள்ள -10ஐயும் அந்த சைடு மாற்றிடலாம். அப்போ ஈக்குவல் 8 ப்ளஸ் 10 ப்ளஸ் 18. இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு 36 கிடைக்குது. இங்கே 36A இருக்குது. 36ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஏக்கான வேல்யூ 1 கிடைக்குது. ஏக்கான வேல்யூ 1. ஏபிசியினுடைய வேல்யூவை திரும்ப ஒரு டைம் ரைட் பண்ணிக்கலாம். ஆன்சர் A ஈக்குவல் 1, B ஈக்குவல் 3, C ஈக்குவல் -10. நம்மளுடைய கொஸ்டின் அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவானா மீட் பண்ண மாட்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா நமக்கு y ஈக்குவல் ax² ப்ளஸ் bx ப்ளஸ் சிங்கிறது. இப்போ இதில் வந்து வேல்யூகளை அப்ளை பண்ணிடலாம். அதில் பாயிண்ட்ஸ் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து 7,60ங்கிற பாயிண்ட் கொடுத்தாங்க. இது எக்ஸாகவும் இதை ஒய்யாகவும் எடுத்துக்கலாம். ஒய்க்கு போகலாம் 60 அப்ளை பண்ணிடலாம். ஏக்கு போகலாம் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேல்யூ 1. அப்போ x². எக்ஸுக்கு போகலாம் இங்கே வந்து 7 இருக்குது. 7 அப்ளை பண்ணிடலாம். 7 ஸ்கொயர் பண்ணால் 49. பிக்கு போகலாம் நம்ம ஃபைன் பண்ணி இருக்கக்கூடிய வேல்யூ 3. எக்ஸுக்கான வேல்யூ 7. 3வும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 21. சிக்கு போல ஃபைன் பண்ணிக்கக்கூடிய வேல்யூ -10. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 60 கிடைக்குது. இங்கேயும் 60 கிடைக்குது. இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் நமக்கு வந்து சேமாக வந்ததுனால ஃப்ரெண்டை மீட் பண்ணுவானா மீட் பண்ண மாட்டான்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எஸ் he will meet his friend. அவன் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுவான்.